சென்னையில் செயல்பட்டு வந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தனது புதிய ஆலையை உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் 300 ஏக்கரில் அமைக்க முடிவு செய்துள்ளது தமிழகத்திற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க எந்த உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தாத நிலையில் தமிழகத்தை நோக்கி வந்த முதலீடுகள் அண்டை மாநிலங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றன. அந்த வகையில் ஃபாக்ஸ்கான் உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தை விட்டு வெளியேறி உத்தரப்பிரதேசம், கர்நாடகாவுக்கு முதலீடுகளை மாற்றுவதால் தமிழக இளைஞர்கள் ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்புகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் கர்நாடகாவில் சுமார் 5150 கோடி ரூபாய் முதலீட்டில் 2 ஆலைகளை அமைக்கும் நிலையில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு பயணம், சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு என வெற்று விளம்பர நாடகத்தை அரங்கேற்றிய ஸ்டாலினின் உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முகாந்திரமாக பயன்படுத்திய முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஏராளமான ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இந்த சோதனையின் மூலம் முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனை தொடர்பான வழக்கு செவ்வாயன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதம் செய்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் சோதனை நடத்தியதாக தெரிவித்தது. இதையடுத்து அந்த எஃப்ஐஆர்களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு உதவலாமே என தெரிவித்து விசாரணையை புதன்கிழமைக்கு தள்ளி வைத்தனர்.